நீ தேடக்கூடிய அந்த ஆனந்தம், நீ தேடக்கூடிய சந்தோஷம் எங்கே தேடினாலும் கிடைக்காது. அது உனக்கு உள்ள இருக்கு. உள்ள தேடினா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம கார்த்திகை மார்கழியில்
நிறைய பேர் வந்து பாருங்க எவ்வளோ சுவாமி மேடையிலே நமக்கு நிறைய சுவாமிகள் இருக்காங்க. இங்கெல்லாம் வந்து இந்த விரதம் இருந்து சபரிமலை போயிட்டு மேலே படியெல்லாம் ஏறி திருவழி ரொம்ப அதெல்லாம் கடந்து போய் ஐயப்பனை பார்க்கும்போது இந்த சுவாமி முன்னாடி இங்கே என்ன தெரியுமா இருக்கும் போய் பாருங்க. தத்துவம் அசி, நீதான் கடவுளா இருக்கேன்னு சொல்லி ஐயப்பன் நமக்கு காமிக்கிறார். அங்கே மேலே ஓடி இருக்க ஐயப்பனுடைய சன்னிதானம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சமஸ்கிருதத்தில் எழுதிருக்கும். நீங்க தேடி பாருங்க என்ன இருக்கும். நீ உன்னதான் தேடி வந்திருக்க, இங்க இருக்கிறது நீதான், நீ தேடி வந்தது உன்னதான். தத்துவம் எதை தேடி வந்திருக்கு அது நீயாவே இருக்க. அடுத்த ஐயப்பன் திருப்பி அந்த நானும் கொடுக்குறாரு. நானும் வர்றதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியது உள்ள இருக்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம். அதை தெரியறதுக்கு என்னது கொஞ்சம் காலம் வேணும். எப்படின்னா ஒருத்தர் வந்து நல்லா பிடிச்சாரு, ரொம்ப மொபாயிடுச்சு. நீங்க நீலகிரி வந்தா தெரியும், இந்த ஊரில் இருக்க மலையில இஷ்டத்துக்கு இருக்க வீடு இந்த வழி கரெக்டாக இருக்கு. வந்து வந்து அப்படின்னா போனோம் வீடு. அவர் அந்த ஊர்ல முன்னாடி ரோட்டை நல்லா கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு எடுக்கணும்னு தெரியும். ஒரு ஃப்ரெண்டு வந்தார், தம்பி வீட்டுக்கு கொஞ்சம் உருப்பாங்க. அந்த வீடு ஒரு 2 வீடு தள்ளி தான் ஒரு வீடு இருக்கு. இந்த பையன் என்ன பண்ணா இதான் உங்க வீடு இருக்கு அப்படின்னா என்ன போதை தெரியாததுனால வீடு ரொம்ப தூரம் போகணும் இங்கே காமிச்சு அப்படிங்க. இந்த பையனுக்கு புரிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லி அந்த ஊரில் கந்து வந்து பிச்சையில் விழுக்காட்டி வேட்டையாக கண்டு விழுந்து ஒன்றுக்கு 4 பேரை சுத்த வச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அதே பகுதியை விட்டு அதே வீட்டுக்கு வரும்போது அப்படியா எவ்வளோ நேரம் கழிச்சு எங்கள் வீடு வரும். ஏன்னா இப்போ எல்லாம் இறங்கிடுச்சு. அதே மாதிரி நமக்கு உள்ளேயும் அந்த கடவுளுக்கு எப்பவுமே இருக்காரு. ஞானிகளும் மகான்களும் உணர்ந்துட்டாங்க. நமக்கு என்னன்னா கொஞ்சம் காமம், ஆசை, கோபம், குரோதம், லோகம், பேராசை எல்லாம் எனக்கு தான் வேணும். வேற ஒருத்தனுக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு வேணும். லோகம், மோகம், எதில் இன்பம் இல்லையோ எதில் துக்கம் இருக்கோ அதில் இன்பம் இருக்கிறதா நினைச்சு அதுக்கு பின்னாடி போடுறது. காம, குரோத, லோக, மோக, மத, நான் யார் தெரியுமா? மாத்சரியம், பொறாமை, மற்றவங்க கிடைச்சா பொறாமை. இது மாதிரி சின்ன சின்ன போதையெல்லாம் உள்ள இருக்கிறதுனால இந்த கடவுள் உள்ள இருக்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். இதெல்லாம் எப்போ நமக்கு அப்படியே கம்மியாக ஆகி இதெல்லாம் எல்லாம் போகும். அப்போ அந்த இறைவன் நமக்கு உள்ளேயே இருக்காருங்கிற அந்த ஞானம் கிடைக்கும். முதல்ல அந்த குரு சொல்லிக் கொடுப்பார். இதெல்லாம் வெளியே போனால் இறைவன் எப்பவுமே எங்கே இருக்காரு? பெர்மனண்டா உள்ளேயே இருக்காரு. நீ அவரை கவனித்தா போதும். ஆனந்தமாக இருக்காரு. வெளியே தேடுற விஷயம் ஒன்றுமே கிடையாது. கோடி தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலம். பகவானுக்கு பேரு இந்த தானே நானே இருக்கக்கூடிய தத்துவத்தை தானே காட்டுவாய். நீ எனக்கு காட்டி கொடு. நீ காட்டினாதான் என்னால் முடியும். அமலாசிரியர் போய் டாக்டர் போனாலும் எந்த கடவுளுக்கு போனாலும் என்னது நானே தத்துவமா இருக்கிறேன். நீயே நானா இருக்கிறத நீயே காட்டி கொடு. இதை என்னால் முடியாது. தானே Come on,
அதுவரையும் என்ன பண்ண காட்டுறவர் நினைக்காத துன்பம் வந்து என்னை வந்து சேரும் போது நினைக்காத துன்பம் வந்து என்னை வந்து சேரும் போது நினைக்காத துன்பம் வந்து என்னை வந்து சேரும் போது நினைக்காதே அபயம் தரும் கரம் விளைவோமா நினைக்காதே அபயம் தரும் கரம் விளைவோமா உன்னை நினைக்காதே அபயம் தரும் கரம் விளைவோமா நினைக்காதே அபயம் தரும் கரம் கிடைக்குமே. சில பேருக்கு கிடைக்குமான்னு ஒரு நிலையில் இருப்பாங்க, சில பேருக்கு இல்லை கிடைக்கும் கிடைக்குமே கிடைக்குமே. சில பேருக்கு முதல் கிடைத்ததே கிடைச்சிருக்கும். மூணே வெரைட்டியா, ஒன்று கிடைக்குமா அப்படின்னு இருப்பாங்க, இன்னொன்று கிடைக்கும் அப்படின்னு இருப்பாங்க, இன்னொன்று கிடைச்சிருச்சு அப்படின்னு இருப்பாங்க. அவருடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைச்சி ஆகும். வீடு கிடைத்தாதே வீடு கிடைத்தாதே அவலம் கிடைத்தாதே யோனா சரணனுக்கு வீடு கிடைத்ததே யோனா சரணனுக்கு வீடு கிடைத்ததே யோனா சரணனுக்கு வீடு கிடைத்ததே. Thank you.
Thank you.